தூரம் பேசுறாங்கல்ல, அவன் சொல்லியே வேணாம் வந்துட்டு போயிடும். ஏன் உங்களுக்கு இவ்வளவு தூரம் வியாகியானம் பேசிக்கிட்டு உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? அவங்க கால் மேல கால் போட்டு உட்காருவாங்க, கலாச்சார சீர்கேடு, பப்புக்கு போவாங்க, தண்ணி அடிப்பாங்க, முட்டி வரைக்கும் ட்ரெஸ் போடுவாங்க. யதார்த்தத்தில் அறிவான பெண்ணை தேடுகிறீர்களா, இல்லை அழகான பெண் தான் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? ஏன் அதிகமாக படித்த பெண்ணை திருமணம் செய்த தயக்கம் காட்டுகிறீர்கள்? விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்காது சார். கண்டிப்பா அதிகம் படித்தால் விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கா? டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? நெக்ஸ்ட் வந்து சமைக்க தெரியாது. ஆமா. நெக்ஸ்ட் வந்து சுயநலமா இருப்பாங்க. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? படித்த பெண்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஆணவம் இருக்கு. வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க. ஆணவம், படித்த பெண்களுக்கு கொஞ்சம் ஆணவம் இருக்கு. வேற நம்மள மாதிரி ஆண்கள் வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? சொல்ற பேச்ச கேட்கறவங்கள தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். படிக்காத பெண்களை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வந்து நம்ம சொல்ற பேச்ச கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால அடிப்பாங்க. படிச்சிருக்கீங்க நீங்க? MBA, MMM, MPhil, PhD பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஓகே. எதுல பண்ணிட்டு இருக்கீங்க PhD? மேனேஜ்மென்ட்ல. கொடுங்க மைக். சமைக்க தெரியுமா உங்க மனைவிக்கு? நல்லா சமைப்பாங்க. நல்லா சமைக்க தெரியும். டேய், எப்படி யார்கிட்ட எங்க கிட்டயா சண்டை முன்ன பின்னாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா. நான் BE தான் படிச்சிருக்கேன், அவங்க MBA படிச்சிருக்காங்க. அத நான் MBA படிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியாது. புரியல, படிச்சது காட்டினா எப்படி அது புரியல? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவங்க படிச்சவங்களே என்னைக்காவது ஒரு ஸ்டேஜ்ல காமிச்சிருவாங்க நம்மளோட அதிகமா படிச்சிருக்கோம் அப்படிங்கறத. நான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன், அவங்க திருப்பி சொல்லுவாங்க. தேவலாம் பிரச்சனை வரும் குடும்பத்துல. நீ பொத்திட்டு உட்கார்ற. ஓகே, தென் வேற என்ன? எதற்காக அதிகம் படித்த பெண்ணை திருமணம் செய்ய தயக்கம்? அந்த மேடம் சொன்னாங்க இல்லையா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் குண்டா தான் இருந்தேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் குண்டா தான் இருந்தேன். உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வாக்கிங் போக சொல்றது எனக்கு தப்பா தோணுதுன்னு எதை நினைச்சு சொல்லிருப்பாங்க. கணவன் வந்து எந்த விதத்துல சொல்லிருப்பாங்க, உன்னோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், அந்த எண்ணத்துல சொன்னா கூட அவங்களுக்கு தப்பா தெரியும். அது இப்ப வந்து டைவர்ஸ் கேஸ் அதிகமா இருக்குன்னா 100% காரணம் வந்து ரொம்ப அதிகமான படிச்ச பெண்கள் இருக்கிற இடத்துல தான். சாலா நீ யாருடா? ஆனா அவங்க வந்து ஒட்டு வர மாட்டேங்கிறாங்க. நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற ஒரு வேற்றுமைங்கிறதுனால அந்த டைவர்சி வந்துருது. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேங்க. அதிகமா படிச்சதுனாலதான் டிவோர்ஸ் கேசஸ் வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்திலே டிவோர்ஸ் கேசஸ் இருந்தது. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வரைக்கும் போகும். இந்த காலத்துல என்னன்னா புருஷனை விட்டு பிரிஞ்சா தப்பு, சொசைட்டில தப்பா பேசுறாங்க, ஒரு பொண்ணை வந்து கேரக்டர் வைஸ் தப்பா பேசுறாங்க. நீ சொல்லிதானே தெரியுமா? இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அன்னைக்கு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா போயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னாலும் சகிச்சிட்டு அந்த பொண்ணு வாழ்றானா, இந்த சின்ன பிரச்சனைகளை கூட அவங்க பெருசாக்கி டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டா அட்வைஸ் பண்ணா எதை வேணா நாங்க வந்து கேட்டுக்கிடுவோம். எங்களுக்கு வந்து ஆர்டர் போற சுப்பீரியர் ஆபீசர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நாங்க வந்து ஒய்ஃபை பார்க்கல, எங்களுக்கு அட்வைஸ் பண்ற ஃப்ரெண்டா எதிர்பார்க்கிறோம். ரொம்ப பெருமையா இருக்கு. அதிகம் படித்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டாம் என்று நினைப்பதற்கான ஒரு காரணம் சொல்லுங்க. அவ்வளவுதான். இன்விடேஷன்ல ஆரம்பிக்குது சார் பிரச்சனை. என் பையன் கம்மியா படிச்சிருந்தா என் சொந்தக்காரங்க சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே வந்து ஒரு ஏளனமா தான் பாப்பாங்க. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால அடிப்பாங்க. இவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஐயோ நம்மள விட இவ அதிகமா படிச்சிருக்கா, எது சொன்னாலும் நம்மள விட அதிகமா படிச்சிருக்கனால தான் இவ பேசுறா அப்படின்னு இவங்க எடுத்துக்கிறாங்களே ஒழிய இதுக்கு முன்னாடி பிரச்சனை இல்லாம இல்லையா? குடும்பமே பிடிக்காது அவங்களுக்கு. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க கூடாது. ரீசன் வந்து மெயின் பாத்தீங்கன்னா அதிகமா படிச்சவங்க. நெக்ஸ்ட் வந்து மாடர்னா இருக்கணும். இது ஒரு வேலிட் பாயிண்ட். என்னப்பா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா?
கூட்டு குடும்பத்தை உடைக்கிறார்கள் படித்த பெண்கள், அப்படியா? அப்படிலாம் கிடையாது சார். எப்படி சொல்றீங்க? கூட்டு குடும்பம் கண்டிப்பா உடையுது. அவங்களுக்கு வந்து எனக்கு பிறகு போற பிள்ளைங்களை பாத்துக்கிறேன், என் புருஷனை பாத்துக்கிறேன். ஆனா எங்களோட அப்பா, எங்களோட அம்மா இதெல்லாம் நான் பார்க்க முடியாது. அக்கம் பக்கத்துல குடியிருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்தாங்க. நானே சிந்திச்சேன். இடத்துல பெண்கள் தான் வேணாம்னு சொல்றாங்களா? எத்தனையோ இடத்துல பசங்க அம்மா அப்பா வேண்டாம், ஒரே தொல்லை பண்ணி விட்டுலாம். எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது கொண்டு ஹோம்ல விட்டுறான்னு பசங்க எத்தனையோ இடத்துல அனுப்புறாங்க சார். இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, அப்பா அம்மா தொல்லையே வேணாம், வந்துட்டு போயிரும். ஏன் உங்களுக்கு இவ்வளவு தூரம் வியாகியானம் பேசுறீங்க? உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அந்த பொண்ணு பிறந்து வளர்ந்ததுல இருந்து அவ எப்படி வளர்றா? அவங்க அம்மா அப்பா வந்து கூட்டு குடும்பத்துல இருக்காங்களா? அப்போ ஒரே பொண்ணா இருந்து வளர்ந்தா அவளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது வராது. யோ பேசு பேசியா பேசுடா. படிச்சதுன்றது ஒரு அவேர்னஸ் கொடுக்குது, அவ்வளவுதான். படிக்காத ஒரு பொண்ணை கூட கொண்டு போயிட்டு நியூக்ளியர் ஃபேமிலில வச்சீங்கன்னா அவ கூட நாளைக்கு நியூக்ளியர் ஃபேமிலி தான் விரும்புவா. இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க? ஒரு அதுக்கும் படிப்புக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்து வராருன்றதுதான் முக்கியம். உருட்டு நீ உருட்டு. அவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது அப்படின்ற எண்ணம் ஆண்களுக்கு நிறையவே இருக்கு சார். ஃப்ரெண்ட்லியா சஜஷன்ஸ் கொடுத்தாலும் நீ சொல்லி நான் கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் செய்யறதுதான், நான் சொல்றதுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க நடந்துக்கிறீங்க. நான் எதுக்கும் பயப்படாத, நானே வந்து திணறேன் பாரு, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்னு. எத்தனையோ ஃபேமிலில வந்து லேடிஸ் சம்பாதிச்சுதான் ஃபேமிலி லீட் பண்ற ஃபேமிலிஸ் இருக்கு. என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். என்னை விட அதிகமா சம்பாதிச்சு இவ காசுல நான் வாழ வேண்டியிருக்கேங்கிற மனப்பான்மை அந்த ஜென்ஸ்க்கு இருக்கு. அதனால ப்ராப்ளம் அவங்க பண்றாங்க. உன்னைய பத்தி நான் கூட என்ன நம்ப நினைச்சிருந்தேன், நீ சீப்பால இருந்திருக்க. உங்க சம்பாதிச்சு நாங்க வாழ்றோங்கிற ஒரு அக்செப்ட் பண்றோம், அக்செப்டேஷன் இருக்கா, ஹாப்பியா இருக்கும். அந்த ஹாப்பி அவங்க கிட்ட ஏன் இருக்கிறது இல்ல? பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு ரீசன். பெண் வந்து ஆண்கள் சொல்றத கண்டிப்பா கேட்டுதான் சார் ஆகணும். சரி, இவங்க பேசல. ஏன்னா பேச விடுங்க கொஞ்சம். சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தைப்படி தன்னை விட பெரியவங்களை மதி கத்துக்கணும். அது இந்த காலத்து பெண்களுக்கு கிடையவே கிடையாது. உங்களுக்கு சகோதரிகள் இருக்காங்களா? கை கிடையாது. இல்ல இருக்காங்க. சிஸ்டர்ஸ், உங்களுக்கு பழக்கமான தோழிகள், சித்தி பொண்ணுங்க இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் அப்படித்தானா? பெரியவங்களை மதிக்க மாட்டாங்களா? 10 வருஷம் என் தங்கச்சி வந்துட்டாங்க. அதுல வந்து 10% உங்க சித்தி பொண்ணுலாம் அந்த 10%லாம் வந்து வரல. 10% சார் உங்க எனக்கு நம்ம வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருக்கா இல்ல? அதிகமா படிக்கல சார். அதிகமா படிக்கல. மதிக்க மாட்டாங்கிறதுக்காக நீங்க படிக்க வைக்கல சார். லாஜிக் தப்பா இருக்கு. லாஜிக் பத்தி நீ பேசாதயா. அவங்க படிக்கல சார், அவ்வளவுதான். படிப்பு வரலங்கிறதுக்காக படிக்க வைக்கல. ஓகே, அதனால தான் படிக்க வைக்கணும். படிக்கலனா எந்த பொண்ணு மதிக்கும் சார்? படிக்கலனா மதிப்பாங்க. உங்க தங்கச்சி மட்டும் நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப இவங்க இருக்கவங்க கெட்டவங்களா? நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. நான் சொன்னது 90% பெண்கள். நீங்க 10% வந்துட்டீங்க, அப்பவே சொல்லியாச்சு. என்ன உருட்டு நீ உருட்டு. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.